ஹாய் காய்ஸ் அனைவருமே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜேஹூப் ஒரு ஒன் ஷாட் தானா க்யூட்டாக ஃபன்னியஸ்ட்டாக பார்த்துடலாம். ஹெட்செட் மஸ்ட் டோன்ட் பி அடிக்ட் ஜஸ்ட் இமேஜின். நான் எந்த இன்ட்ரோவும் கொடுக்கலாம், ஸ்டோரியோட அப்படியே ட்ராவல் பண்ணிக்கலாம். இப்போ அப்படியே கட் பண்ணால் ஜேஹூப்போட வீட்டில் தான் சியோவில் அவர் ரூமில் ரொம்ப கட்டுப்பாக பெட்டில் உட்காந்துக்கிட்டு அவர் ரூமை சுற்றி சுற்றி பார்த்துட்டு இருக்கான். வெட்டிங் நைட்டுக்கான செட்டப்பில் அந்த ரூம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ரோஸ் பெட்டல்ஸு, ஹார்ட் ஷேப்பு, ஹார்ட்டில் பலூனு, ஒயிட் அண்ட் ரெட்டில் பலூன்ஸு மிக்சடில் கிடக்கு. அங்கே கேண்டில் செரிஞ்சிட்டு இருக்கு. அப்படியே பார்த்துட்டு இருக்கான். அவன் கிட்ட ஒரு பலூன் பறந்து வருது. அதை பிடிச்சி வச்சுக்கிட்டு, இது ஒண்ணுதான் இப்போ கேடு, எப்படி இது நடந்து முடிஞ்சிச்சுன்னே தெரில, அதுக்குள்ளேயே இன்னைக்கு உனக்கு வெட்டிங் நைட்டுன்னு சொல்லி ரூமுக்குள்ளேயே தள்ளி விட்டானுங்க. வரட்டும் வரட்டும், இன்னைக்கு அவ சுத்தா என் கையில் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பலூனை போட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணுறான். அது என்னன்னா திடீர்னு வெடிக்குது. அவனுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுது. சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் பார்த்துலாண்டா. நீங்கள் ஜேஹூப்போட வீட்டில் ஒரு ரூமில் உட்காந்து கிராஃப்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜேஹூப் உங்களை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே வந்து உங்கள் பக்கத்தில் சேர் எடுத்து போட்டு ரொம்ப க்ளோஸ்டாக உட்காந்துக்கிட்டு, ஏன் எப்படி வந்த? நான் மார்னிங் வந்தது மாமா. நீ எங்கே போன? மார்னிங்கே வந்துட்டியா? எனக்கு ஒரு சின்ன வேலை இருந்துச்சா, அதனால போயிட்டு வந்தேன். என்னடி பண்ணிகிட்டு இருக்க? நான் பக்கத்தில் ரோவன் இருக்கான்னு ஏதோ ப்ராஜெக்ட் ஒர்க் அவன் ஸ்கூலில், அதுக்காக ஹெல்ப் கேட்டான், பண்ணி கொடுத்துட்ருக்கேன். சூப்பர் ரீ. அப்புறம் ஹாலிடேஸ்க்கு எங்கே போகலான் இருக்க? நான் ஹாலிடேஸ்க்கு எங்கே மாமா வருவேன்? இங்கே தானே வருவேன். நீ தானே இங்கே வெளில கூட்டிகிட்டு போவேன். இல்லடி, லாஸ்ட் டைம் வந்திருக்கிறப்போ ஜெர்மன் போகிறதா சொல்லியிருந்தா, அதான் கேட்டேன். பாட்டியை பார்க்க போகலையா? இல்லை, பாட்டியை நான் நெக்ஸ்ட் ஹாலிடேக்கு போய் பார்த்துக்கிறேன். இன்னைக்கு ஒன்றை பார்க்க தான் வந்தேன். வெளியில் போகலாமாடி? மாமா வெளியில் கூட்டிகிட்டு போ, நீ போகலாமான்னு கேட்காத. டைம் ஆச்சு இல்லடி, நம்ம நாளைக்கு போகலாமே. அத்தை மாமா இப்போ தான் பார்த்துட்டு வந்தேன், விட மாட்டாங்க, அதான் நாளைக்கு கூட்டிகிட்டு போகிறேன். சரி, நீ எப்படி இருக்கா? நான் நல்லா இருக்கேன்டி. காலேஜ் எப்படி போகுது? நல்லா போகுதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த சார்ட் எடுத்து சிசரை வச்சு கட் பண்ணிட்டு இருக்கான். மாமா வேஸ்ட் பண்ணிடாத, அவன் கிடந்து அழுதுருவான். சரிடி சரிடி. வயன் சொல்லு மாமா. உங்ககிட்ட ஒன்று கேட்கணுமே. நீங்கள் அப்படியே கட் பண்ணுறத வச்சுட்டு அவனை பார்க்குறீங்க. உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறியா? என்னன்னு சொல்லு மாமா. என்ன விஷயம்? அது அத்தை மாமா கிட்ட சொல்லிடக்கூடாது. அதெல்லாம் சொல்ல மாட்டேன். என்ன சொல்லு. அதுடி மாமா, நமக்குள்ள எவ்வளோ சீக்ரெட்ஸ் இருக்குது. அப்படி என்ன எனக்கு தெரியாத விஷயம்? சொல்லு. அதுவும் இவ்வளோ தயங்குறா. சொல்கிறேன்டி, உங்ககிட்ட சொல்லாமல் இருப்பேனா? லீப்பா தெரியுமா? லீப்பா? லீப்பாவா? எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கே. மாமா உன் கிளாஸ்மேட்டுன்னு சொல்லியிருக்கே. ஆமாண்டி, அந்த பொண்ணு தான். அந்த பொண்ணுக்கு என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மறுபடியும் சார்ட் எடுத்து கட் பண்ணிகிட்ருக்குறீங்க. அவ கூட தான் இன்றைக்கி வெளில போயிருந்தேன். நீங்கள் கட் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜேஹூப்பை பார்க்குறீங்க. அவன் உங்ககிட்டேருந்து அந்த சிசரை வாங்கி அவன் சார்ட்டை கட் பண்ணிகிட்டு இருக்கிறான். அவன் உனக்கு சொல்லுமாம்மா. இல்லடி, அவன் எனக்கு இன்னைக்கு ப்ரப்போஸ் பண்ணினா, நீங்கள் அவன் பக்கம் நல்லாவே டேர்ன் பண்ணி உட்காந்து உங்கள் ஹேண்ட் ரெண்டே கட்டிட்டு அவனை பார்த்துட்ருக்குறீங்க. நானும் எதிர்பார்க்கலடி. என்னே அடிக்கடி பார்ப்பான், எனக்கும் சம்டைம்ஸ் ஃபீல் ஆகும். சடனாக இன்றைக்கி வெளியில் போகணுன்னு சொன்னாலா, சரின்ட்டு கூட்டிகிட்டு போனேன். ஐஸ்கிரீம் ஷாப் போகணுன்னு சொன்னான். ஷாப்புக்கு கூட்டிகிட்டு போனியா? அப்புறம் என்னென்னா ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க சொன்னால் வாங்கி கொடுத்தேன். சடனாக உனக்கு பிடிச்சிருக்கு, லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டா. அதுக்கு நீ என்ன சொன்ன? எனக்கு நான் சடனாக பிளாங்க் ஆகிட்டேன். ஒன்றுமே தோணல தெரியுமோ என். அப்படியே ஷாக் ஆகிட்டேன். கொண்டா, நானே கண்ணி பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன்கிட்டேருந்து பிடிங்கி நீங்கள் மறுபடியும் ரொம்ப கொஞ்சம் கோவமாகவே கட் பண்ணிகிட்ருக்குறீங்க. அவன் அதை நோட் பண்ணாமல் ரொம்ப எக்ஸைட்டடாக பேசிகிட்டு இருக்கான். வேலை சொல்லுவாம்மா. அப்புறம் என்ன உன் பதில் என்னன்னு கேட்டா, அதுக்கு நீ என்ன சொன்ன? எனக்கு லிட்ரலி என்ன சொல்கிறதுனே தெரில வயன், அதான் நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதுவும் இல்லாமல் நேற்று நீ கால் பண்ணியிருந்தல்ல, இன்னைக்கு வீட்டுக்கு வருவேன்னு, உன்னையும் பார்க்கணும் போல தோணுச்சு, அதனால் நான் உன்னையும் பார்க்குறதுக்கு வந்துட்டேன்.
என்னைய பார்க்கறதுக்கு வந்தியா? உனக்கு பதில் சொல்றதுக்கு தெரியலன்ட்டு வந்தியா? அப்படின்னும் சொல்லிட முடியாதுடி. நீயும் எனக்கு முக்கியம்ல. எவ்வளோ நாள் கழிச்சு உன்னைய பார்க்குறேன். நீ காலேஜ் அது இதுன்னு பிஸி ஆயிட்ட. ஹாலிடேஸ்க்கு தான் வர்ற. அதனால நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். நம்பிட்டேன். ஏய் சத்தியமா உன்னை பார்க்க தாண்டி வந்தேன். அதான் சரி, ஒரு பொண்ணோட மனசு இன்னொரு பொண்ணுக்கு தானே தெரியும். ஆ, நான் அப்படி வந்ததில்ல. அவ ஏதோ ஹர்ட் ஆயிருப்பாளாடி. அதான்டி எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. ஸோ இப்போ அவ ஹர்ட் ஆயிருப்பாளான்னு என்கிட்ட கேட்குறியா? அப்படியும் வச்சுக்கலாம். என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதுக்காக எதுவும் தப்பா நினைச்சுக்குவாளோ? நான் வேற சடனா வந்துட்டேன் அவ சொல்லவும். அதான் உனக்கு என்ன தோணுது? நீ சொல்லுவேன் அப்படிங்கிறான். நீங்க அப்படியே எல்லாத்தையும் கீழே வச்சுட்டு அவனை பார்த்துட்டு இருக்கிறீங்க. எனக்கு தோன்றது இருக்கட்டும் மாமா. உனக்கு என்ன தோணுது? அவளை பிடிச்சிருக்கா என்ன? ம் பிடிச்சிருக்க மாதிரி தான் இருக்கு. ஏன்னா இல்லடி, ரொம்ப பிரிட்டியா இருப்பா. சரி. ஆ, ரொம்ப நல்ல பொண்ணு. இருக்கட்டும். நல்லா ட்ரெஸ் எல்லாம் பண்ணுவா. சரி. காலேஜ்ல சொல்லப்போனா ஃபேமஸான கேர்ள் வேற. இருந்துட்டு போகட்டும். நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. உனக்கு பிடிச்சிருக்கா? இல்லடி, இப்படிலாம் குவாலிட்டிஸோட ஒரு பொண்ணு இருந்தா எந்த பையனுக்கு தான் பிடிக்காது? சொல்லு பார்ப்போம். ம், சரி. அவளுக்கு என்ன சொல்லலாம்னு இருக்க? ஓகே சொல்லலாம்னு நினைக்கிறேன். உன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கலாமேன்னு. அது எப்படி? ஓகேன்னு டிசைட் பண்ணிட்டேன். ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்கலான்னு வந்தியா? என்னடி, உன்கிட்ட நான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுவேன்னு. அதுதானே நம்ம சின்ன வயசுலேருந்து பண்ணுறோம். ஓ ஸ்கூலில் நடக்கிறது, இப்போ காலேஜில் நடக்கிறதெல்லாம் என்கிட்ட சொல்லுவேன். நான் ஏன் ஸ்கூலில் நடக்கிறது, இப்போ காலேஜில் நடக்கிறது, நான் என்னென்ன பண்ணுறேன் எல்லாமே நான் உன்கிட்ட சொல்லுவேண்ணே. அப்படி தானே நான் உன்கிட்ட இருந்து கேட்க வந்தேன். லாஸ்ட்டாக நீ கூட அந்த அந்த யாரு அது யாரு ஜென்னா? ஆ, அவன் வந்து ப்ரப்போஸ் பண்ணான்னு கூட என்கிட்ட சொன்னல. நான் கூட உனக்கு ஐடியா கொடுத்தேன்ல, அவளாம் உனக்கு செட் ஆக மாட்டான்னு. அதே மாதிரி தானே இப்போ நானும் வந்து கேட்குறேன். மாமா, அவன் என்னை பண்ணது டார்ச்சர். அவன் மூஞ்சிக்கு நேராக செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு வர்றதுக்கு தான் நான் உன்ட்ட ஐடியா கேட்டது. நீ அதுக்கு தான் ஐடியா கொடுத்தது. நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க தெரியுமா? அவள் ப்ரப்போஸ் பண்ணிட்டு வந்திருக்கா. உனக்கும் இதில் ஓகே தான். ஆனால் மூஞ்சிக்கு நேராக சொல்கிறதுக்கு பயந்துக்கிட்டு ஓடி வந்திருக்க. ரெண்டுத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு மாமா. சரி விட்ரி, எனக்கு ஓகே. நான் ஓகே சொல்லலான்னு இருக்கேன். உன் முடிவு என்ன? ஓகே சொல்ல போறியா மாமா? ஆமாண்டி, எனக்கும் அவளை பிடிச்சிருக்கு தாண்டி. இன்ஃபேக்ட் ஐ எம் லவ் வித் ஹர். அப்படியா மாமா? அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு செகண்ட் மட்டும் தான் எடுத்துக்கிறீங்க. ஒரு சின்னதாக ஒரு யோசிக்கிறீங்க. என்னடி அப்படிங்கிறா. ஒன்றும் இல்லை மாமா, கொஞ்சம் எழுந்திரியே. ஏண்டி எழுந்திரி சொல்கிற அப்படிங்கிறிய. அவள் எழுந்திரிச்சு நிற்கிறான். நீங்களும் அவன் முன்னாடி போய் நிற்கிறீங்க. முடியலாம் செம்மையாக சீவிட்டு போயிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கலைச்சி விட்றீங்க. ஏய் ஏண்டி, ஆல்ரெடி பைக்கில் வந்ததே ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே மாமா? அதான் இரு கொஞ்சம் எடுத்துக்கோ. ஷர்ட் கலர்லாம் நேராக இருக்குமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷர்ட் கலர்லாம் வெளியில் எடுத்து விட்றீங்க. பரவாயில்ல மாமா, ஃபோல்ட் பண்ணிக்கிட்டெல்லாம் போயிருக்க, எடுத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு இருக்கிறீங்க. என்னடி பண்ணிகிட்டு இருக்க? என்னாச்சு? இரு மாமா, ஒரு நிமிஷம் இரு. நீ ஓகே சொல்ல போகிறல்ல? ஆமாம். அதுக்காக உனக்கு ஒரு டெமோ பீஸ் காட்டுறேன். அப்படின்னா அப்படின்னா எப்படி ஓகே சொல்லலாம் அப்படிங்கிறது? ஓகேவா? டன்யா? ஓகே தாண்டி. ஆனால் அதுக்கே ட்ரெஸ் எல்லாம் இருமாம்மா. நீ போய் நாளைக்கு பயப்படாம எனக்கு ஒன்று பிடிச்சிருக்குடி, நான் ஒன்று லவ் பண்ணுறேன்னு சொல்லணும்ல. அதுக்காக நீ ரெடி ஆக வேண்டாமா? அதுக்காக தான். ஆனால் நீ பேசாமல் இருமாம்மா, நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அவன் மேலே உள்ள 2 பட்டன்ஸை ஓப்பன் பண்ணி விட்றீங்க. ஏன் நீ என்னடி செஸ்டெல்லாம் தெரியுதுடி. ஆமா இரு, கெட்டப் ரொம்ப முக்கியம். இதுதான் இங்கே மெயின் பிளே. ஓகே டன். இப்போது எல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பக்கத்தில் இருக்க கிளாஸில் ஒரு கொஞ்சம் வாட்டர் எடுத்து அவன் மேலே அப்படியே தெளிச்சு விட்றீங்க. ரொம்ப ஸ்வெட்ஸாக இருக்கிற மாதிரி. ஏய் என்னடி பண்ணிகிட்ருக்க? அம்மா ஃப்ரெஷ் மூடுக்கு கொண்டு வரேம்மாம்மா. இப்போ பாரு உனக்கே ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகுதா? அப்படியே சில்லுன்னு உள்ள. நல்லா தாண்டி இருக்கு. ஆனால் ஏய் ஏண்டி ஷர்ட், மூஞ்செல்லாம் தெரிக்காதடி, இருடி.
ஓகே, ஓகே. "ஏய் தொடைக்காதடா, தொடைக்காத" அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க பக்கத்துல அந்த கிளாஸ வச்சுட்டு, நீங்க அப்படியே அவன பார்த்துட்டுருக்கிறீங்க. அவன் ரொம்ப மெஸ்அப் ஆயி நின்னுட்டுருக்கிறான். அவன் கீழேருந்து மேல வரையும் பார்க்குறான். ஒரு மாரி வியர்டா நிக்கிறான் அவன். நீங்க அவன பார்த்துட்டு சின்னதா ஸ்மைல் பண்ணிட்டு, "இப்போ நான் ஆரம்பிக்கட்டா? என்ன ஆரம்பிக்க போற?" நீங்க உங்க லிப்ஸ்டிக்கெல்லாம் அலசிட்டு, நீங்க பிந்தி வச்சிருக்கிறதெல்லாம் எடுத்துட்டு, உங்க ஹேர கீழ போட்டு உலுக்கு உலுக்குன்னு உலுக்கி அப்படியே மெஸ்ஸா ஆக்கிட்டு, உங்க ஷர்ட் போட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ, அதில ஒரு கைய கிழிச்சியே விட்டுர்றீங்க. அவன் அப்படியே வியர்டா பார்த்துட்ருக்கான். "ஏய்! என்ன தாண்டி பண்ணிட்டுருக்க நீ?" "மாமா இரு, உனக்கு பிராக்டிகலா சொன்னா தான் புரியும். அதுக்காக தானே நான் ட்ரை பண்றேன். ஆனா எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்கே." "மாமா இது இப்படிதான் இருக்கும். கம்முனு இரு சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு உங்க ஷர்ட்டெல்லாம் கிழிச்சு விட்டுட்டு, உங்க காலெல்லாம் எடுத்து விட்டு, உங்க 2 பட்டன்ஸையும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு, உங்க ஸ்கர்ட்டெல்லாம் அப்படியே புடிச்சு கசக்கி, கசக்கி கொஞ்சோண்டு வாட்டர் எடுத்து உங்க மேலேயும் தெளிச்சுக்கிட்டு, மூச்சு வாங்குறது கரெக்ட்டா இருக்கா? என்ன? இல்ல மாமா, நீ ப்ரொப்போஸ் பண்ணும்போது அந்த பொண்ணுக்கு மூச்சு வாங்கும் பாத்தியா? அது கரெக்ட்டா இருக்கா? ஏய், எக்ஸைட்மெண்ட்ல இன்னும் அதிகமா மூச்சு வாங்கும்டி. பாயிண்ட்டு மாமா. இது ஓகேவா? ஆ, இது ஓகேடி. மாமா என் ஷோல்டர்ல கை வை. எதுக்குடி? கைய வச்சுக்கயேன் சொல்றேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூக்கி உங்க ஷோல்டர்ல 2 கையும் வச்சுக்கிறான். அம்மா! அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான சவுண்ட் குடுக்குறீங்க. அவன் அப்படியே உங்கள ஆன்னு பார்த்துட்டு இருக்கான். அப்பா! அம்மா! அப்படின்னு சொல்லிட்டு நீங்க செம்ம கத்து கத்துறீங்க. உங்க ஃபேமிலியே என்னாச்சு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா, அப்பா, ஜெயப்போட அம்மா, அப்பான்னு சொல்லி அலறி அடிச்சு உங்க ரூமுக்கு தான் ஓடி வர்றாங்க. அவங்க வர்றதுக்கும் நீங்க ஜேகப் கைய ஃபோர்ஸா தட்டி விட்டுட்டு, உங்க செஸ்ட் அப்படியே கிராஸ் வாக்குல கைய வச்சு க்ளோஸ் பண்ணிக்கிறீங்க. ஜேகப் அப்படியே உங்களையே பார்த்துட்டு இருக்கான். உங்க அம்மா, அப்பா, ஜேகப்போட அம்மா, அப்பாலாம் அப்படியே வாயில கை வச்சுட்டு பார்த்துட்டு இருக்கான். அம்மா, அம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்க அம்மாவ போய் அப்படியே ஹக் பண்ணிட்டு தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கிறீங்க. உங்க அம்மா அப்படியே அவங்க சாரி வச்சிருப்பாங்க இல்லையா? அத எடுத்து கவர் பண்ண மாரி உங்கள அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கிட்டு, "என்னாச்சுடி? என்னாச்சு?" "அம்மா, நான் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேம்மா. மாமா வந்துச்சு. உன்கிட்ட ஒண்ணு சொல்லணும் சொன்னுச்சு." "என்னம்மான்னு?" கேட்டேன். "டோர க்ளோஸ் பண்ணிட்டு வான்னு சொன்னுச்சும்மா. நானும் டோர க்ளோஸ் பண்ணிட்டு வரேன். திடீர்னு அந்த ஷர்ட் பட்டன்லாம் கழட்டிட்டு என்ன என்னோட ஷர்ட் பட்டனே கழட்டி என்ன இல்லடா 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 தங்கம், என்னங்க என்ன காரியம் பண்ணியிருக்கான்?" அப்படின்னு சொல்லிட்டு ஜெகப்போட அம்மாவுக்கு சரியான கோவம் வந்துருச்சு. அங்கேருந்து வந்து ஜெகப்ப பல்லார்னு ஒரு அறை தான். ஜெகப் கன்னத்துல கை வச்சுட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கான். உங்களையும் பார்க்குறான். அவங்க அம்மா அப்பா, உங்க அம்மா அப்பா எல்லாரையும் பார்த்துட்டு இருக்கிறான். "என்னடா பயல் அது? என்ன அசிங்கம் பண்ணி வச்சிருக்க? இப்படியா பண்ணுவ?" "என்ன பண்ணம்மாண்ணா?" "அம்மா இருங்க. அடிச்சிங்களா? எதுக்கு அடிச்சிங்க இப்போ?" "வாய மூடு ஜெயகோப்" அப்படிங்கும்போது அடுத்த அறை விழுகுது. இது யாருன்னு பார்த்தா ஜெயகோப்போட அப்பா தான். "அப்பா, உங்களுக்கு என்னாச்சு? நீங்க எதுக்கு இப்போ அடிச்சீங்க?" "என்னடா இது? நான் எப்படியா வளர்த்த? அவ யாரு? நம்ம வீட்டு பொண்ணு. அவகிட்ட போயிட்டு நல்லா இப்படி நடந்துக்க முடிஞ்சிச்சு?" உங்க அம்மா உங்கள கட்டி பிடிச்சிட்டு பயங்கரமா அழுதுட்டு இருக்காங்க. பத்தாததுக்கு உங்க அப்பா வேற ஜெகப்போட ஷர்ட்டவே பிடிச்சிட்டாங்க. "ஏன் இப்படி பண்ண நீ? நான் இதை உன்கிட்ட எதிர்பார்க்கவே இல்லை. நீயும் உன் எனக்கு ஒரே மாதிரி தானே. அவ அவ எப்படி நீ அவள்கிட்ட இப்படி நடந்துக்கிட்ட?" "மாமா நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல மாமா" அப்படிங்கும்போது அடுத்த அறை விழுகுது. யாருடான்னு பார்த்தா உங்க அம்மா தான். "இந்த மருமகன்னு எவ்வளவு செல்லமா நான் வளர்த்துருப்பேன். எப்படி அவனுக்கு இப்படி பண்ண மனசு வந்துச்சு? அவ சின்ன பொண்ணுடா. அவகிட்ட போயிட்டு எனக்கு எனக்கு அப்பயே டவுட் தான். அவ வீட்டுக்கு வர்றப்பெல்லாம் நீ மேலே எங்கேயும் ஒரு மாதிரியாவே பார்த்துட்டு இருந்த. நீங்க அப்படியே அழுன்னு அழுதுட்டு நிக்கிறீங்க. ஜெகப் 2 கணத்துலயும் காய வச்சுட்டு உங்களையே பார்த்துட்டு இருக்கான். "ஏய், என்ன என்னாச்சு ஒயன்? உன் கண்ணுல எதுக்கும் இப்ப தண்ணி வந்துட்டு இருக்கு?" "அம்மா, ஒரே ஒரு வார்த்தை, என்ன பிடிச்சிருக்கு, என்னை கல்யாணம் பண்ணிக்க நீ ஆசைப்பட்டிருந்தா நானே சரின்னு சொல்லியிருப்பேன். அதை விட்டுட்டு ஷர்ட்டெல்லாம் பிடிச்சி கிழிச்சிருக்க நீ. எவ்வளோ ஃபோர்ஸாக நீ நடந்துக்கிட்ட. அது உங்ககிட்ட நான் எதிர்பார்க்கவே இல்லை மாமா. ஒரு வார்த்தை சொல்லியிருக்கலாம்ல, என்னை லவ் பண்ணுறேன்னு. நான் என்ன மாட்டேன்னா சொல்லியிருக்க போகிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுகுறீங்க. அவ்வளோதான்.
அவனுக்கு பேச்சே வரல. அவனுக்கு ப்ராசஸே பண்ண முடியல. கண்ணமிக்கிற நேரத்துக்குள்ள என்னமோ நடந்துகிட்டு இருக்கு அப்படின்ற மாரி அவன் நின்னுட்டுருக்கான். மாத்தி மாத்தி மானாவாரியா "ஜெயகோப்பா அப்பா, ஜெயகோப்பா அம்மா, உங்க அப்பா, உங்க அம்மான்னு" சொல்லி திட்டு திட்டுன்னு திட்டிட்டு இருக்காங்க. பத்தாததுக்கு உங்க அப்பா அடிக்க அடிக்க போயிட்டு இருக்கிறாங்க. ஜெயகோப்போட அம்மா தான் ஒரு வழியா சமாதானப்படுத்துறாங்க. ஜெயகோப் வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட வரல. ஃபைனலா ஜெயகோப்போட அப்பா தான், "சாரி, நான் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அண்ணா, அவன் பண்ணதுக்கு நீங்க எதுக்கு மன்னிப்பு கேட்குறீங்க?" அப்படிங்கிறாங்க உங்க அம்மா. "இல்லம்மா, நம்ம இதுக்கு ஏதாச்சும் பண்ணி ஆகணும். நான் வேற என்ன பண்ண முடியும்? பொண்ணோட வாழ்க்கை. நீ தான் இப்போ ஏதாச்சும் பதில் சொல்லணும். இவனை பெத்ததுக்கு என்ன பண்றதுன்னு தெரில. அண்ணா, ஏதாச்சும் சொல்லு." "சரிம்மா, கூடிய சீக்கிரம் நம்ம கல்யாணமே பண்ணி வச்சிடலாம். இதை விட்டால் வேற வழி இல்லை. இது வெளியில யாருக்கும் தெரிய வேண்டாம். சரியா? நம்ம ஃபேமிலிக்குள்ளேயே இருக்கட்டும்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா பேசி அவங்களா டெசிஷன் எடுத்துட்டு அவங்க முன்னாடி போயிட்டு இருக்காங்க. நீங்க உங்க அம்மா கையை பிடிச்சிட்டு அழுதுட்டு இருக்கிறீங்க. ஜேகப் அப்படியே உங்களை பார்த்துட்டு இருக்கான். "நான் நிஜமாவே உங்ககிட்ட இருந்து இதை எதிர்பார்க்கல தெரியுமா மாமா. நான் தான் வேணும்னா நீ என்னை வாயை திறந்து கேட்டிருக்கலாம்ல. ம்? ஏன் மாமா இப்படி பண்ணுன நீ? அவன்கிட்ட என்னடி பேசிட்டு இருக்க? அவன் மூஞ்சியும் பாரு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. போயும் போயும் இவனுக்கா நான் உன்னை கல்யாணம் பண்ணி வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அம்மா தலையிலேயே அடிச்சுக்கிறாங்க. ஜெகப் உங்க அம்மையா பார்க்கறான். அதெல்லாம் விட உங்க கண்ணையே பார்க்கறான். அப்படியே லிட்டர் கணக்குல தண்ணி ஊத்திட்டு இருக்கிறீங்க. நீங்க அப்படியே திரும்பி போகும்போது ஜெகப்பை பார்த்துட்டு சின்னதா ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு, "அவன தீபாக்கா ப்ரப்போஸ் பண்றேன். இனிமே கல்யாணம் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல தான் இவனை பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இவன் கண்ணில் பட்டோம்னா நம்மள கொண்டுறான். அம்மா எனக்கு இங்க வலிக்குதுமா. நீ ஒன்றும் கவலைப்படாதடா, நீ வாடா வாடா தங்கும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அவங்கள அப்படியே ஹக் பண்ணி வெளியில கூட்டிட்டு போறாங்க. ஸோ அடுத்த ப்ராசஸ் உங்க மேரேஜ் ப்ராசஸ் தான். இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு அவன் செம்ம கடுப்பில் உட்காந்துருக்கான். அவனுக்கு ஃபோன் வருது. அவன் அட்டன் பண்ணி, "சொல்லு ஜிமன்." "அயன், கங்க்ராச்சுலேஷன்." "சாரி அயன்." "எதுக்குடா? சடனாக மேரேஜ் வச்சிட்டிங்களா? நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. என்னால் வர முடியல. ஐம் சாரி. ஆஸ்திரேலியாவில் நான் நல்லா மாட்டிக்கிட்டேன். எனக்கு ஒர்க் ப்ரெஷர் வேறையா, அதான் என்னால் வர முடியல. ஐம் சாரி." "இருக்கட்டும்டா." அப்புறம் வீ கூட கங்க்ராஸ் பண்ண சொன்னான். "சரிடா." அப்புறம் ஏன் நீங்கள் சொல்லாமல் கொள்ளாமல் இவ்வளோ சீக்கிரம் மேரேஜ் வச்சுருக்கீங்க? அதுவும் ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி கூட இதை பற்றி கிட்ட பேசவே இல்லையே. நம்ம அன்றைக்கி லாஸ்ட்டாக ஃபோன் பண்ணப்போ கூட நீங்கள் இதை பற்றி சொல்லவே இல்லையே. "எனக்கும் தெரியாதுடா." "என்ன ஜிமன், நான் கொஞ்சம் டென்ஸ்டாக இருக்கேன். தலை வலிக்குது. ஃபோன் வைக்கிறியா? நான் நாளைக்கு பேசுகிறேன்." அப்புறம் நம்ம காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், "டே ஃபோனை வைடா, நாளைக்கு பேசலாம்." "ஓகே புரியுது. வேலையாக இருப்பீங்க. புது மாப்பிள்ளை வேற. இன்னைக்கு வேற ஃபர்ஸ்ட் நைட்டு. பிஸியாக இருப்பீங்க. செருப்பாலே அடிப்பேன்டா. ஃபோனை வைடா, வைடா ஃபோனை" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபோனை கட் பண்ணிவிட்டு பட்டுன்னு தூக்கி அடிக்கிறான். அது போய் ஒரு டேபிளில் அடிக்குது. நீங்கள் இதெல்லாம் டோருக்கு பின்னாடி பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க. "அடியாத்தி, செம்ம டென்ஷனாக இருப்பான் போல இருக்கே." "சமாளிப்போம். நம்ம மாமா தானே. நம்ம சமாளிக்க மாட்டோமா என்ன? பார்த்துருவோம் என்னதான் நடக்குதுன்னு" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறீங்க. நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறது, லாங்கான ஃப்ராக் அந்த மாதிரி தான் வெஸ்டர்ன் மாடலில் தான் நீங்கள் வியர் பண்ணியிருக்கீங்க. ஒரு கையில் வாட்டர் எடுத்துகிட்டு தான் நீங்கள் உள்ளே போயிட்டுருக்கீங்க. அவங்கள பார்த்துட்டு செம்மையாக முறைச்சிட்டு இருக்கிறான். நீங்கள் அந்த ரூம் செட்டிங்லாம் பார்க்குறீங்க. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நீங்கள் க்யூட்டாக சிரிச்சிட்டு அந்த வாட்டர் கொண்டு போய் டேபிள் வச்சுட்டு, "ஹை பலூன்ஸு நல்லா இருக்குல்ல மாமா" அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே இருந்து 2 ஹார்ட் பலூன்ஸை எடுத்துக்கிறீங்க. ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்கல்ல. ஃப்ரேக்ரன்ஸ் வேற சூப்பராக இருக்கு மாமா. எல்லாம் யார் செட்டப்பு? கொப்பன்னு செட்டப் படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் தூக்கி ஒரு பில்லை அடிக்கிறான். நீங்கள் ஜஸ்ட்டில் மிஸ் ஆயிடுறீங்க. "மாமா ஏண்டா, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? உன்னை இன்னைக்கு என் கையில் நீ சாக தாண்டி போகிற" அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃபாஸ்ட்டாக துரத்துறான். ரூமுக்குள்ளே அலறி அடித்து ஓடிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் ஓட ஓட பலூன்ஸ் வேறெல்லாம் மேலே பறக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ரொம்ப 2 பேரும் ஸ்ட்ரகிள் பண்ணி ஓடிட்டுருக்கீங்க. "மாமா இரு, இன்னைக்கு மட்டும் நம்ம ரூம்லேருந்து என்ன சவுண்டு கேட்டாலும் வெளியில் எக்கு தப்பாக நினச்சிக்குவாங்கடா. ஒரு நிமிஷம் இரு, நம்ம எதா இருந்தாலும் பேசிக்கலாம். மரியாதை இங்கே வந்துரு. கொல்ல காண்டில் இருக்கவன் இங்கே வரப்போறியா இல்லையா? அடிக்க மாட்டேன்னு மட்டும் சொல்லு, நான் வரேன்." "நான் அடிக்கிறதுக்கெல்லாம் நான் உன்னை இப்போ துரத்தல. நான் உன்னை கொன்றலான்னு டிசைட் பண்ணிட்டேன்டி.
மாமா இங்கே பாரு, விபரீதமான முடிவு இப்படிலாம் எடுக்காத. வாழ வேண்டிய வயசுனா நம்ம இன்னும் நம்ம லைஃபே கூட ஸ்டார்ட் பண்ணல. அதாண்டி நானும் சொல்கிறேன், வாழ்க்கையை கெடுத்துட்டேடி. இரு மாமா, அப்படியெல்லாம் பெரிய வார்த்தையெல்லாம் பயன்படுத்தக்கூடாது. சரியா? நம்ம நிதானமாக பேசுவோம். சரியா? நான் இங்கே உட்கார்றேன், நீ வா நீ வா இங்கே வா இங்கே வா, எதுக்கு உட்காரு. என்ன கேட்கணுமோ நீ கேளு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படியே ஸ்லோ பண்ணி அவன் காம் டவுன் ஆகிற மாதிரி வச்சு கொண்டாந்து அந்த பெட்டில் உட்கார வச்சுட்டு, நீங்களும் உட்காருங்க க்யூட்டாக சிரிச்சுட்டு, அவங்கள சுற்றி அந்த பலூன்ஸ் எல்லாம் பறந்துகிட்டே இருக்குது. ஒயிட் அண்ட் ரெட்டில் அந்த ஹார்ட் ஷேப் பலூன்ஸு, பார்த்ததுக்கு ரோஸ் பெட்டல்ஸ் எல்லாம் அங்கே தூக்கி செதற விட்டுட்டான் அவன் வேற. நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்டு, இப்போ சொல்லு மாமா, என்ன மாமா உன் பிரச்சனை? ஏன் சுச்சுப்பா கோவமாக இருக்கீங்க? சி கையறி ஃபஸ்ட்டு. சரி, வைக்க வேண்டாமா, சொல்லு. இங்கே பாருவாயன். சொல்லு மாமா. நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோம். ஆமாம் மாமா, நீ நானும் மட்டும்தான் இருக்கோம். இது நம்ம ரூமு, நம்ம 2 பேர் மட்டும்தான் இருப்போம். இரு இரு, அங்கெல்லாம் போகாத, நான் சொல்கிறத மட்டும் கேளு. ஓகே மாமா. அன்னைக்கும் இதே மாதிரி தான் நீ நானும் இருந்தோம். ம் நீ ஏதோ சம் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தியா? ஆமாம் மாமா. நான் வந்தேனா? ஆமாம் மாமா. நான் கூட லீப்பாவை பற்றி பேசுனேன்னா? ஆமாம் மாமா, நம்ம 2 பேசிகிட்டு இருந்தோமே. கரெக்டாக வந்துட்டேன். பேசிக்கிட்டே இருந்தல்ல? ஆமாம் மாமா. சடனாக நீ ஒன்று பண்ணுனல்ல, அது மட்டும் ஏன் பண்ண, எதுக்கு பண்ணன்னு மட்டும் சொல்ல. ஏன்னா நான் எப்படி இந்த ரூமுக்கு வந்தேன்னு என்னால் இன்ன வரைக்கும் நம்பவே முடியலடி. என்னடி பண்ண, அதை ஏன்டி பண்ணின? சூப்பர் கொஸ்டின் மாமா. இப்போ நான் சொல்கிறது நீ கேட்குறியா? கேட்குறேன், சொல்லு. பொறுமையாக கேட்கணும், அடிக்கக்கூடாது. அடிக்க மாட்டா, சொல்லு. சத்தியமா? அடிக்க மாட்டேன்டி. மாமா கோவப்படுறப்பாரு, அப்புறம் எப்படி நான் சொல்கிறது? சரி சரி சொல்லு, என்ன நடந்துச்சு அன்னைக்கு? எதனால அப்படி பண்ண? அதாவது மாமா, சின்ன வயசுலேருந்து உன்னை நான் பார்த்துட்ருக்கேன். பெருசாக அப்போல்லாம் எந்த ஃபீலிங்கும் இல்லை. பட் சடனாக நான் பெரிய பொண்ணானேனா, அதுக்கப்புறம் உன்னை பார்க்குறப்போ நீ என்னை கேர் பண்ணுறது, என் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிறது, வெளியில் கூட்டிகிட்டு போகிறது, பிடிச்சதை வாங்கி தரது, பிடிச்ச இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது, பிடிச்ச மாதிரி பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பிடிச்ச மாதிரியே எல்லாம் நீ எனக்கு பண்ணியா? என்னென்னு தெரியல, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருச்சு மாமா அப்படிங்கிறீங்க. அவன் அப்படியே ஒரு மாதிரி காம்டனாகி உங்களை பார்த்துட்ருக்கான். சின்ன வயசுலேருந்தெல்லாம் இது பண்ணுறேன் மாமா, நீ என் மேலே ரொம்ப அக்கறையாக இருப்ப, எனக்காக எல்லாமே பண்ணுவேன். ஆனால் நான் பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறம் நீ பண்ண எல்லாமே எனக்கு அப்படியே டோட்டலாக டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. என்னன்னு தெரில, ஒரு மாதிரி உன்னை பார்க்குறப்போ பட்டர்ஃப்ளைஸாக பறக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நான் புக்ஸ் எல்லாம் புரட்டி பார்த்து கண்டுபிடிக்கவும் தான் தெரிஞ்சிச்சு நானே லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் லைட்டாக அப்படியே பிளிங்க் பண்ணிவிட்டு சிரிக்கிறீங்க. அவன் அப்படியே ஒரு மாதிரி உங்களை பார்த்துட்ருக்கான். அப்புறம் என்னாச்சு தெரியுமா, எனக்குள்ளேயே அந்த லவ்வை வச்சுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நான் ரொம்ப சின்ன பொண்ணு இல்லையா, நான் சொன்னாலும் உன்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, அதை புரிஞ்சிக்கவும் முடியாது. சரி ஓகே, நம்ம மாமா, நம்ம தானே லவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படியே படிப்பை பார்க்க ஆரம்பித்தேன். படித்து முடிச்சுட்டு எங்கே போயிட போகிறாப்புல, நம்ம அப்புறம் சொல்லிக்கலாம்னு நினச்சேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஹாலிடேஸ்க்கு வர்றது, ஒன்று பார்க்க, உங்ககிட்ட பேசுகிறது, சிரிக்கிறது, நான் எல்லாமே லவ் ஃபீலிங்ஸோடு தான் பண்ணேன். அப்படியே 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 அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு மாமா. சரி உள்ளேயே வச்சுக்க முடியலையே, என்னடா பண்ணலான்ட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்காகத்தான் மெயினாக இந்த ஹாலிடேஸ்க்கு ஜெர்மனுக்கு பாட்டி வீட்டுக்கு போகாமல் இங்கே வந்தது. இதை பற்றி உங்ககிட்ட பேசிடலான்னு. சரி ஓகே, நம்ம மாமா தானே, எப்படியா இருந்தாலும் நம்ம தான் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமேல நம்ம ப்ரப்போஸ் பண்ணிக்கலாம். இப்போ சொல்லுவோமா இல்லை அப்புறம் சொல்லுவோமான்னு நான் யோசிச்சுட்டு இருந்தா, நீ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவன் சேர்ஸில் கையை வைக்கிறீங்க. அவன் அப்படியே கையை பார்த்துட்டு உங்களை அப்படியே க்யூட்டாக பார்த்துட்ருக்குறான். லீப்பா எனக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டாடி, நான் என்னடி பண்ணட்டும், நான் ஓகே சொல்லட்டுமான்னு என்கிட்ட கேட்குறேன். காண்டாகுமா ஆகாதா சொல்லு? ஆகுமா ஆகாதா? அப்படியே உங்களை லைட்டாக முறைக்கிற மாதிரியே பார்த்துட்ருக்குறான். அதே தான், ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ணல, டக்குன்னு பிளானை போட்டேன், கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டேன். இவ்வளோதான் மாமா நடந்துச்சு. புரிஞ்சுதா அப்போ உனக்கு இது ஏன் நமக்குள்ளே நடந்துச்சுன்னு? அவன் அப்படியே வாயடைச்சு போய் உங்களை பார்த்துட்ருக்கான். நீயே சொல்லு மாமா, சின்ன வயசுலேருந்து நான் உன்னை பார்த்துட்ருக்கேன். எனக்கு பிடிச்சவனே நீ தான், என்னை புரிஞ்சுக்கிட்டவனே நீ தானே மாமா. அப்படி இருக்கும்போது நான் லவ் பண்ணுற உன்னை தூக்கி எவ்வளோ வந்துட்டான்னு சொல்லி கொடுத்துட முடியுமா? சொல்லு என் பட்டுக்குட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவன் சீக்ஸை பிடிச்சி அப்படியே ஷேக் பண்ணுறீங்க. அவன் எதுவுமே பேசாமல் உங்களே பார்த்துட்ருக்கான். அதனால தான் என் தங்கத்தை யார்கிட்டையும் கொடுக்கக்கூடாதுன்னு பிளான் போட்டு தூக்கிட்டேன்.
இப்போ புரிஞ்சிருச்சுல்ல மாமா? ஆ நம்ம அடுத்த ப்ராசஸ்க்கு போலாமா? எதுவுமே பேசல. மாமா, மாமா என்னடா அப்படி பார்த்துட்டு இருக்க? ஏய், எனக்கெல்லாம் மனசாட்சியே இல்லையாடி? ஏன் மாமா? ஏன்டி காதலிக்கிறேன்னு சொன்னது தப்பாடி உன்கிட்ட? 1/4 மணி நேரத்துக்குள்ள என் காதல் வாழ்க்கையே முடிச்சுட்ட. ம். இல்ல மாமா, அப்படி இல்லடா. ஏய், கையெடு. பொண்ணாடி நீ எல்லாம். ம். பொண்ணு இல்ல மாமா, உன் பொண்டாட்டி இனிமேல். பொண்டாட்டி அப்படித்தான், சரியா? இப்போ போய் லீப்பா கிட்ட சொல்லிடுவல்ல நீ. இல்ல லீப்பா, எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, எனக்கு ஒரு அழகான க்யூட்டான பொண்டாட்டி இருக்கா, அவளை விட்டுட்டு என்னால் அவனை லவ் பண்ணிட்டுலாம் இருக்க முடியாது, இனிமேல் நான் அவளை லவ் பண்ணுற ப்ராசஸ் தான் பார்க்க போகிறேன்னு. ஆ இனிமேல் லீப்பாவுக்கு நீ ஓகே சொல்ல மாட்டல? நீ செல்ல மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சீக்ஸு பிடிக்கிறீங்க. அவன் சடனாக கையை தட்டி விட்டுட்டு எழுந்திருக்கிறான். மாமா என்ன? அதான் எல்லாமே சொல்லி முடிச்சிட்டேனே. ஏய், மரியாதையாக போயிடுறி, கடுப்பாக இருக்குது. ஏன் மாமா? ஏய் போடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் நகர்ந்து போகிறான். நீங்கள் கையை பிடிக்கிறீங்க. மாமா, எனக்கு என்னடின்னு தெரியும்ல, உனக்காக நான் எவ்வளோ ஆசையாக வந்திருக்கேன், நீ என்ன இப்படி தான் கோச்சிக்கிட்டு போகிற? என் கையை விடுவான், என் செம்ம கோவத்தில் இருக்கேன். கோவமா இருக்கியா? சரி இருந்துக்கோ, வா. ஏய், எங்கடி கூப்பிடுற? மாமா இன்னைக்கு நமக்கு என்ன டேடா? என்னடா இப்படி கேட்டுட்டு இருக்க? வயன் ஓடியே போயிரு, அழுகையா வந்துட்டு இருக்குது எனக்கு. நீ பேசுறதை கேட்டு எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியாம உட்காந்துருக்கேன் நான். அப்படிதான் மாமா இருக்கும். நீ தங்க மாமல்ல, வா நம்ம லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் நம்ம பேசிக்கலாம். ஏய், பல்ல தட்டிடுவேன். உனக்கு உனக்கு என் மேலே இஷ்டம்னா நீ என்கிட்ட ஓப்பனாக சொல்லியிருக்கலாம் நல்லடி. அதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் பண்ணியிருக்கலாம்ல, உட்காந்து பேசியிருக்கலாம்ல இதை பற்றி. அதை விட்டுட்டு இவ்வளோ கேவலமாக ட்ரிக் பண்ணி இப்படி பிளான் பண்ணியிருக்க மாமா. ஏன்டா? ஏண்டாவா? என் அப்பா அம்மா என்னை எப்படி தெரியுமா கை நீட்டி அடிச்சாங்க? என்னை அப்பா எப்படி பார்த்தாங்க தெரியுமா? எங்கள் அம்மா என்னை ரொம்ப கேவலமாக பார்த்தாங்க. என்னை எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்திட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ பல்ல இழிச்சிட்டு உட்காந்துருக்க. மாமா, எல்லாருக்கும் எல்லா உண்மையும் சொல்லிட்டு தான் மாமா இப்போ மேலே வந்தேன். என்ன, உன்னை அடித்தாங்க, என்னை அடிக்கலை, எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். என் மேலே தான் தப்பு. நான் தான் மாமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதான் இப்படி பண்ணணும். போதுமா? என் மாமாவுக்கு போதுமா இப்போ? யாருமே உனக்கு தப்பாக நினைக்கல. வயன், நீ பண்ணது தப்பு. நீ என்கிட்ட பேசாத, செம்ம கடுப்பில் இருக்கேன், போயிடு. நான் பேசாமல் என் புருஷிட்ட வேற வேண்டாம் பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவனை போய் ஹக் பண்ணுறீங்க. அப்படியே உங்களை பார்த்துட்டு இருக்கான். ஹக்கெல்லாம் பிரேக் பண்ணி விடல, நீங்கள் டைட்டாக தான் ஹக் பண்ணியிருக்கீங்க. பாரு மாமா, இவ்வளோ அழகான க்யூட்டான பொண்டாட்டி, அதுவும் தன்னை காதலிக்கிற பொண்ணு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். இப்படி பார்த்தா நான் உன்னை ரொம்ப 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 காதலிச்சிட்டு இருக்கேன்டா. உனக்காகவே இன்னைக்கு வந்திருக்கேன். நீ என்ன இப்படி தான் மூஞ்சி தூக்கிட்டு போயிட்டுருக்க? சொல்லு, என்னை பிடிக்கலையா என்ன? ஏய், ஹக்கை பிரேக் பண்ணு ஃபஸ்ட்டு நீ. எதாக இருந்தாலும் தள்ளி நின்று பேசு, சும்மா மேலே வந்து விழுக்காத. ஏய், நான் விழாமல் வேற யார்கிட்ட விழுவான்? பொண்டாட்டிட்டு போய் சும்மா மூஞ்சி காட்டிட்டு இருக்காத, ஈகோலாம் பார்க்காத. நடந்தது நடந்துருச்சுல்ல, நான் தான் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னா அப்புறம் என்ன? வயன் போ ஃபஸ்ட்டு. என்னால் ஃபஸ்ட்டு ப்ராசஸே பண்ண முடியல, நீ அதுக்குள்ளேயும் வந்து ஒரு மாதிரி பேசிகிட்டு இருக்காத. நகர்ந்து நின்று பேசு. பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷர்ட்டை கிட்ட பிடிச்சி இழுக்கிறீங்க. அப்படியே பேந்து முடிச்சுட்டு உங்க கிட்ட வந்து நிற்கிறான். பாரு, சமைச்சதுலேருந்து எல்லாத்தையும் பொத்தி பொத்தி வச்சுருக்கேன், உனக்குன்னு மட்டும், உனக்காக மட்டும். அம்மாவை கூட பார்க்க விட்டது இல்லைடா, எல்லாமே உனக்கு தானே. அதை எடுத்துக்கிறதுல உனக்கு என்ன பிரச்சனை? கொடுக்க நானே தானே ரெடியாக இருக்கேன், வா. வயன், முதல்ல இந்த மாதிரி ஆஸ்கி வயசுலலாம் பேசாத, நகர்ந்து போ. அம்மா, ஏன்டா இப்படி பண்ணுற? எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா, புரிஞ்சுக்கோயா. எப்படா நீ எனக்குன்னு அவன் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், உனக்கு தோணலையா என்ன? எத்தனை டைம் வந்து ஹக் பண்ணியிருப்பேன், எவ்வளோ டைம் சீக்ஸில் கிஸ் பண்ணியிருப்பேன், எத்தனை டைம் நெருங்கி வந்து பேசியிருப்பேன், உனக்கு ஃபீல் ஆகவே இல்லையாடா? சொல்லுடா சொல்லு, உனக்கு ஒரு தடவை கூட ஃபீல் ஆகலை நான் அவன் மேலே வச்சுருந்தல அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி பயங்கரமாக கிளறீங்க. அவன் வலியோட சேர்ந்து க்யூட்டாக சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். உனக்கு ஃபீல் ஆகிருக்கும், ஆனால் என்ன, அதோட பேர் தான் தெரியல உனக்கு. நீயும் என்னை லவ் பண்ணுறதான். நான்லாம் அவனை லவ் பண்ணல. அவனை லவ் பண்ணியிருந்தா எனக்கு எதுக்கு லீப்பா மேலே ஃபீலிங்ஸ் வரப்போகுது? எனக்கு அவன் மேலே தானே வந்திருக்கணும். ஆனால் அதையே எனக்கு வரவே இல்லை. வரலையா? என்னை பற்றி சொல்லு. வரல உனக்கு? இல்லையே, வரலையே. அப்போ சாருக்கு வரல. ஆமாம், அன்றைக்கி காலேஜில் எனக்கு ஒரு பையன் ப்ரப்போஸ் பண்ணிட்டேன்னு சொன்னதுக்கு நீ எதுக்குடா கோவப்பட்ட?
அது உனக்கு பிடிக்காத பையன். ஸோ உன்னை டிஸ்டர்ப் பண்ணுறான்னு சொன்னேன். அதனால அப்படியா? அன்னைக்கு ஷாப்பிங் மால்ல ஒருத்தன் பார்த்துட்டான்னு சொல்லி எதுக்குடா என்னைக்கிட்ட கோவப்பட்டு என்னைய திட்டுன? அம், அவனும் உன்னை ஒரு மாதிரி பார்த்தான். அதனால ம், உனக்கு நடக்கிற எல்லா பர்சனல்ஸையும் யார்கிட்ட ஷேர் பண்ற? உன்கிட்ட தான். அத்தை மாமாவுக்கு கூட தெரியாத விஷயம் உன்னை பத்தி இங்க யாருக்குடா ஃபுல்லா தெரியும்? உனக்கு தான். கேட்கல, உனக்கு மட்டும்தான். ம், இப்போ சொல்லு, லீப்பா மேலையா ஃபீலிங்ஸ் இருக்கு உனக்கு? உனக்கு தான் அது தெரியல. அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிட்ட பிடிச்சி அவன் லிப்ஸில் புரிஞ்சுக்க மாமா, டுமுக்கு மாமா, அவன் மேலே இருந்தது ஃபீலிங்ஸே இல்லைடா. என் மேலே வச்சுருந்தது தான் ஃபீலிங்ஸு. ஆனால் அதுக்கு உனக்கு பேர் தான் தெரில. நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கா? எவ்வளோ நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். டைம் வேற போயிட்டு இருக்கு. உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ளே இன்னைக்கு ஃபுல் டே போயிடும் போல இருக்கு. என்ன மாமா உனக்கு பிரச்சனை இப்போ? ஏன் நான் உனக்கு பொண்டாட்டி வந்தது உனக்கு பிடிக்கலையா? இல்லை, இவெல்லாம் நமக்கு கரெக்டாக இருக்க மாட்டா. இவெல்லாம் எப்படிடா நமக்கு பொண்டாட்டியாக வந்துட்டான்னு யோசிக்கிறியா? சொல்கிறா பார்ப்போம். நான் ஒன்றும் அப்படிலாம் நினைக்கல. நீ நீ ஷர்ட்டை விடு அப்படின்னு சொல்லிட்டு ஷர்ட்லேருந்து கையை எடுக்கிறான். நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்ருக்குறீங்க. நான் தான் அப்படி நினைக்கலன்னு சொல்லிட்டேன்னா அப்புறம் என்ன அப்படி பார்த்துட்ருக்குற? நீ நினைக்கலன்னு எனக்கும் தெரியும். ஆனால் ஏன் நெருங்கி வர மாட்டேங்கிறன்னு தெரில. ஏன்னா எனக்கு எந்த ஃபீலும் வரல, அதனால தான். இது இவ்வளோ சொல்லி உனக்கு எப்பறம் அந்த ஃபீல் வரலன்னு சொல்லிட்டு இருக்கிற? எனக்கு ஃபீல் வரல, அவ்வளோதான். விடுறி கையா போட்டு படுத்துறேன் என் மனுஷனை. சும்மா கிட்ட கிட்ட பிடிச்சி இழுத்துக்கிட்டு நகர்ந்து போடி. இப்படியெல்லாம் பையனை வரைச்சிக்கிட்டு பேசக்கூடாது. அப்போ நான் உனக்கு வேணாம். அவன் அப்படியே உங்களை பார்த்துட்டு இருக்கான். உனக்கு எந்த ஃபீலிங்ஸும் வரல, அப்படித்தானே? அது அது அப்படிங்கிறான். பிகாஸ் நீங்கள் 2 ஷர்ட் பட்டனை ஓப்பன் பண்ணி விட்டுக்கிட்டு அவன் முன்னாடி நடந்து போயிட்டுருக்குறீங்க. அவன் அப்படியே பின்னாடி போய்கிட்டு இருக்கிறான். சொல்கிறான், உனக்கு எதுவுமா தோணலை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அடுத்த பட்டன் சொல்லி ஓப்பன் பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்க. அவன் அப்படியே பேந்தன்னு முழிக்கிறான். அவனுக்கு வார்த்தையே வர மாட்டேங்குது. அவனை அப்படியே வாலில் கொண்டு போய் பின் பண்ணி வச்சுட்டு இப்போ சொல்கிறா பார்ப்போம், நிஜமாக உனக்கு எந்த ஃபீலிங்ஸுமா வரல? நீங்கள் பாரு, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் ரொம்ப தப்பு, சரியா? நீங்கள் டக்குன்னு ஷர்ட்டை ஓப்பன் பண்ணிடுறீங்க. நீங்கள் மேலே போட்டிருக்க அந்த இன்னர்ஸ் மட்டும் தான் போட்டிருக்கீங்க. ஷர்ட்டை கழட்டி தூர போடுறீங்க. அவன் ஐஸை க்ளோஸ் பண்ணிக்கிறான். நீங்கள் சின்னதாக சிரிச்சுக்கிட்டு அவன் லிப்ஸில் போயிட்டு கண்ணை தரடா. அவன் லைட்டாக அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணுறான். நீங்கள் க்ளோஸ்டாக அவன் செஸ்ட் மேலே சாஞ்ச மாதிரி நிற்கிறீங்க. தப்பு பண்ணுறதுக்கு தானடா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். பொண்ணு நானே வைக்கப்படல, உனக்கு என்னடா புருஷா? நான் என்னடா? என்னண்ணா? நான் இப்போ பேசுடா பார்ப்போம் அப்படிங்கிறீங்க. அப்படியே கீழே அப்படியே பெண்ட் பண்ணி பார்க்குறான். அவனுக்கு அப்படியே ஷிவராக ஆரம்பிச்சிருச்சு. தோணுதா இல்லையா? ஃபீலிங்ஸ் வருதா இல்லையா? து 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 என்ன தூ தூ என்னடா தூ நானும் போனா போதுன்னு சொல்லிட்டு இருந்தா என்ன தூத்துன்னுட்டு இருக்கா? நானும் பொண்ணு தானே, எப்படி உனக்கு வராமல் போணுச்சு? ஆனால் உன்னை பார்க்குறப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷர்ட்டை ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அவன் எதுவுமே பேசாமல் உங்கள் ஐஸை பார்த்துட்டு இருக்கான். சின்ன பிள்ளையிலேருந்து ஒன்றும் தெரில மாமா, ஆனால் அதுக்கப்புறமெல்லாம் நீ வந்து ஹக் பண்ணுறப்போ கிஸ் பண்ணுறப்போ ஒரு மாதிரி இருக்கும் தெரியுமா? உன்கிட்ட சொல்லவும் முடியாது என்னால். அந்த ஹாலிடேஸ்லாம் முடிச்சுட்டு நான் காலேஜ் போயிட்டு ஹாஸ்டலில் உட்காந்து நீ வந்து பேசினது, என்ன டச் பண்ணது, அதை பண்ணுது இதை பண்ணுதுன்னு சொல்லிட்டு அதையே யோசிச்சுக்கிட்டு சொன்னால் நம்ப மாட்டேன். எவ்வளோ டேஸ் அழுது இருக்கேன் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிக்கிட்டே ஷர்ட்டையும் ஓப்பன் பண்ணிடுறீங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதை ரிமூவ் பண்ணுறீங்க. அவனை ஹேண்டெல்லாம் தூக்கிட்டு அதை ரிமூவ் பண்ண கோஆப்ரேட் பண்ணிகிட்ருக்கான். அவங்க ஐஸே பார்த்துட்ருக்கான். எத்தனை நாள் தான் நானும் அப்படியே உள்ளே வச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க முடியும்? சொல்லு. நீ இப்போ புருஷன் தானே, நான் இப்போ உன்கிட்ட தானே கேட்டுட்ருக்கேன். இதுக்கு முன்னாடி தான் என் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லைன்னு சொன்னேன். இப்போ கூடவா இல்லைன்னு சொல்லேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஷர்ட்லெஸ்ஸாக இருக்கிறப்போ நீங்கள் போய் அவனை ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்படியே உங்களை பார்த்துட்ருக்கான். அவனை
இப்போ ஏதாச்சும் இல்லைன்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்க. ஆமா. அவன் அப்படியே உங்க லோயல் லிப்பை அப்படியே சடனாக கிஸ் பண்ணி அப்படியே பைட் பண்ணி இழுக்கிறான். நீங்கள் சின்ன ஸ்மைலோட அவனை அப்படி டைட்டாக ஹக் பண்ணி அவன் நெக்கை கிட்ட பிடிச்சி இழுத்து அவனுக்கு லிப்ஸில் கிஸ் பண்ண பேக் கிஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க. அவங்கள அப்படியே கிஸ் பண்ண மாதிரியே புஷ் பண்ணி கொண்டு வந்து பெட்டில் அப்படியே புல் பண்ணுறான். நீங்களும் அப்படியே படுத்துட்டு அப்படியே மேலே போக போக அவனும் பெட்லேயே அட்ஜஸ்ட் பண்ண மாதிரி உங்கள் மேலே வந்துட்டே இருக்கான். ஏண்டி ஏண்டி இப்படி கொண்டுகிட்டு இருக்கா? நான் எவ்வளோ தாண்டி கண்ட்ரோலாக இருக்கிறது சொல்லு. ம் சொல்லுடி. சொல்லிக்கிது மாமா லிப்ஸ் சொல்லுங்கிறண்ண. ஏன்னா அவங்க லோயல் லிப்பை பைட் பண்ணி வச்சுக்கிட்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கா. நீங்கள் அப்படியே அவனை பார்த்துட்ருக்குறீங்க. நான் எவ்வளோ நேரம் தான் மாமா எவ்வளோ நேரம் தான் பொறுமையாக இருக்கிறது சொல்லு. சொல்லு சொல்லு சொல்லு. நீ யாருடா பொறுமையாக இருக்க சொன்னது? லவ் யூடா மாமா, லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இயர்ஸ் அவன் சிக்ஸ்ன்னு சொல்லி பயங்கரமாக கிஸ் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்குள்ள அப்படியே ஒரு லவ் ப்ராசஸ் போகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜேகோப் அப்படியே கண்ணை திறக்கிறான். நீங்கள் அந்த பெட்டோட கார்னரில் போய் இருக்கிறீங்க. ஸோ நைட் ரொம்ப ஹெவியான ப்ராசஸ் போயிருந்திருக்கும். அவன் எந்திரிச்சு பார்த்துட்டு ஒரு சின்ன ஸ்மைலோட உங்களை தூக்கி அவன் செஸ்ட்டில் வச்ச மாதிரி படுக்க வச்சுட்டு உங்கள் 2 பேருக்கும் அவன் பெட்ஷீட்டை க்ளோஸ் பண்ணி விட்றான். நீங்கள் லைட்டாக சினிக்கிட்டு அவனை அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. அவங்கள இழுத்து அப்படியே நெக்கு கிட்ட வச்சுக்கிறான். அவங்க ஃபோர்ஹெட்டில் வந்து நீங்கள் லைட்டாக சினுங்குறீங்க. மாமா மாமாவோ என்னடி ஐ லவ் யூ சொல்லவே இல்லைடா நீ என்ன அப்படிங்கிறான். நீங்களும் ஐஸை ஓப்பன் பண்ணல, அவனும் இன்னும் ஐஸை ஓப்பன் பண்ணல. நைட்டு ஃபுல்லாக நீ ஐ லவ் யூ சொல்லலை தெரியுமா? ஐ லவ் யூ சொல்லுடா. லவ் யூ டி, லவ் யூ ஸோ மச். அம்மா தூங்கலாமா? டயர்டாக இருக்குது, எனக்கு இன்னும் தூங்கணும். சரி வா அப்படின்னு சொல்கிறான். நீங்கள் நல்லா ஏறி போயிட்டு அவன் செஸ்ட் மேலே படுத்துக்கிறீங்க. அவனும் உங்களுக்கு சேர்த்த மாதிரி நல்லா பெட்ஷீட்டை க்ளோஸ் பண்ணிட்டு உங்கள் ஹேரெல்லாம் டக் பண்ணி வச்சுட்டு அவனும் அப்படியே தூங்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஓகேடா, நம்ம இதோட இந்த ஒன் ஷாட்டை முடிச்சிக்கலாம். ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிடுங்க. அண்ட் டோன்ட் பி த அடிக்டடா. டாடா பை, see you, love you all.